தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட 6 தொகுதிகளுக்கான பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார். ஆனா பாருங்க, பிரபலமான சேனல் 234 பாக்குறேன்னு சொன்னேன், எனக்கு என்ன 6 பட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவரே சொன்னதாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு நயினா ராகேந்திரன் சாப்பையா வாங்கியிருக்காரு. எல்லா விவரங்களையுமே பார்க்கலாம். எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமைகள் எதுவுமே இன்னும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவசர ஊர்தி, அதாவது 108 ஆம்புலன்ஸ் ஊர்தி அவங்க வந்து முதல்வரை இல்லத்தை நோக்கி மாபெரும் பேரணி போறேன்னு சொல்லியிருக்காங்க. யார் பண்ண போறா? திமுக அமைப்பு அதை பண்ண போறாங்க. தமிழகத்தின் உலகம் போற்றும் திட்டங்களில் ஒன்றான விடியல் பயணத்தில் பயணித்த 2 பெண்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கால பெண்ண அவங்க டிக்கெட் வாங்கல, அவங்களுக்கே இலவசமாச்சு, அது மாதிரி டிக்கெட், அதெல்லாம் டிக்கெட் வாங்கன்னு சொல்லிட்டு மேலிடம் வரை சென்றிருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை பார்க்கலாம். முதல்வரோட ஊக்கத்தொகை, மகளிர் ஊக்கத்தொகை கொடுப்பதன் மூலமாக எல்லா கிராமங்கள்லயும் லட்சமா பணம் பொருளுதுங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த லட்சணம் என்ன என்பது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போங்க. இப்போது இருக்கக்கூடிய திமுக தலைவர் என்னமோ நேத்து கட்சியில சேர்ந்து இன்னைக்கு முதலமைச்சரானு சொல்றீங்களா? மிசால கைது பண்ணி உள்ள போய் இருந்தவரியா? அப்படியே ரத்தம் தோய்ந்த கரைகளால நெருப்பு போல சிறைக்குள் இருந்தவர் சொல்லி ஆர்டிகிள்ல பலவாறாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பெயரா என்று புதிய கிளர்ச்சியை கிளப்பி இருக்கிறார் திருமாவளவன். அதற்கு வரலாற்று ஆய்வாளர்களும் தங்களுடைய பதிலை சொல்லியிருக்கார்கள். இந்த நேரத்தில் இது எதுக்கு யா என்று கேட்கிறார்கள். இவர்களை பார்க்கலாம். நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியருக்கு வெட்டு விழுந்திருக்குங்க. அதுவும் அந்த பகல்லே வந்து மிகப்பெரிய சம்பவமா நடைபெற்று இருக்கிறது. அதனால அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். என்ன காரணம் என்பது இன்னும் காவல்துறைக்கு தெரியல. என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். உலகத்தின் ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள், கம்யூனிச தலைவர்கள், சித்தாந்தத்தின் அடிப்படையில் மேலே வந்த எல்லா தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாகவும் வலதுசாரியின் உலகம் போற்றும் தலைவராகவும் இருக்கக்கூடிய தமிழகத்தின் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார்? எப்படி என்ன எவ்வளவு பெரிய ஓபனிங் கொடுத்துருக்கேன், என்ன பண்ணீங்க? ஓகே, அண்ணாமலை அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட 6 தொகுதிகளை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராமா. இதுல என்னன்னா, பிரபலமான ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தி. இந்த செய்தியை அவங்க கண்ணு மூக்கு காது வச்சு உயிர் கொடுத்த அந்த விஷயம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, 234 தொகுதிகளுக்கு நான் வேலை பார்க்கலான் இருந்தேன். எந்த போய் 6 தொகுதி, அதுவும் செலக்டிவா ஜி மாதிரி இங்க போ அங்க போன்னு சொல்லி போட்டுருக்கீங்க. 6 தொகுதி மட்டும் நான் என்ன பாக்குறதுக்கு 72 பேர்ல நானும் ஒருத்தனா, நான் எப்பேற்பட்டால் அப்படின்றதுனால அவர் பார்க்கலன்னு சொல்லிட்டாருங்க. காரணமாக தன்னுடைய தந்தையின் உடல்நிலையை காரணம் சொல்லிட்டாங்க. நல்ல செய்தி போட்டாங்க. ஆனா போட்டாங்க. பட் என்ன அவர் சொன்ன காரணம் அதுதான். என்னோட தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. கடந்த மாதமே சில பேர் போட்டிருக்காங்க. கடந்த மாதமே கோவையில் வந்து அவங்க அப்பா வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதனால தான் அவரால் அந்த கண்டினியூவாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் இதை வந்து நியூஸை வந்து திரிச்சு பலவேறு முறையில் வந்து அந்த இதில் பொரியல் கூட்டுகள்லாம் ரெடி பண்ணி ஒரு சேனல் கொடுத்துருக்கு. சேனல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, யாருங்க அந்த சேனலில், யார் அந்த சேனல் நீ வரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க இன்னும் பதில் சொல்லாமல் அவர் சொல்லிட்டாரு. நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாம், என்ன இழவுங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வேறு சொல்லிட்டாரு. அவர் இதெல்லாம் ஒரு நியூஸாக நீங்கள் இப்படிலாம் போட்டு திரிச்சு விட்றீங்களே, என்னென்ன விசாரிக்க வேண்டியதானே, அவரே எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டார் அண்ணாமலை. ஆனால் நீங்கள் என்ன இது மாதிரிலாம் நியூஸ் திரிச்சு போடுறீங்க அப்படின்ட்டு அவர் கடும் கோபத்தில் நீங்கள் பாஞ்சிட்டாருங்க செய்தியாளர் மத்தியில். ஸோ என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது பாஜகவினுடைய வளர்ச்சி ஆதரவு அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பாஜகவினுடைய வளர்ச்சி எடுக்கிறார். அவருக்கு சரியான பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் பேசப்பட்ட ஒரு நிலையில இந்த 6 தொகுதியில அப்படியே வென்று காட்டி 6ஐயும் அப்படியே வெற்றி கனியை பறித்து அமித்ஷாவினுடைய காலடிகளில் வைப்போம் என்று அது என்ன பிரச்சனை இருப்பாருங்க. 2 ஒரு விஷயம், காரைக்குடியில இருந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. காரைக்குடியில வந்து ஒருவேளை எச்ராஜா போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவன் இப்போ உடல்நிலை சரியில்லாத காரணத்தால அவரும் போட்டியிட மாட்டான்ற சூழ்நிலை. ஏன்னா அங்கே டிடிவி தினகரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற இடம் காரைக்குடியெல்லாம். ஸோ வந்து அந்த இடத்துல பேசி கீசி டிடிவி தினகரனோட ஒரு சுமூகமாக போய் பாஜக வெற்றி பெற செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். இவரெல்லாம் அண்ணாமலை சிங்காநல்லூர்ல வந்து ஏடிஎம்கே நிற்கிறதாகவும் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அது மாதிரி சொன்ன மாதிரி இவர் வந்து இந்த டிடிவி இது மாதிரி இடத்துலலாம் போய் பேசி ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறனால அண்ணாமலை இருக்கக்கூடிய பகுதிகளில் இது சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. நெகட்டிவ் பாயிண்டா என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஸோ அதனால இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை அவங்க புட்டி போடுறாங்க. பட் என்ன இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் தகவல். அவங்க கற்பனை குதிரை தட்டி விட்டு உங்க பாட்டுக்கு புத்தகம் எழுதுங்க, அதை 4 பேர் படிச்சுட்டு அவங்க இன்னும் வேற ஏதாவது பேசட்டும். ஏன்னா யூடியூப்ல நிறைய பேர் பேசுவாங்க, நீ ஆரம்பிப்பாங்க பாருங்க யூடியூப்ல, என்ன காரணம் தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க. பேசி 3 நாளா கண்டென்ட்டே இல்லாமல் ரொம்ப ட்ரையா இருந்த திமுகவினுடைய உடன்பிறப்புகளுக்கு 2 கண்ணர் கிடைச்சிருக்கு. ஒண்ணு இந்த அண்ணாமலையா,
இன்னொன்னு இருக்கு கண்டென்ட். அந்த இன்னொன்னு என்னங்கறத கண்டென்ட் வரும்போது சொல்றேன். ஒரு பக்கம் ஆசிரியர் போராட்டம், ஒரு பக்கம் வந்து செவிலியர் போராட்டம், ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராட்டம், இந்த பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், திரும்ப மேலே வந்து என்ன போராட்டம், சேட்டலைட் போராட்டம், இது நடக்கலைங்க. போராட்டமாக நடக்குது. மாசு சுப்பிரமணியம் சொன்னாங்க போராட்டத்துக்கு தான் வேலை கிடையாது அப்படின்னு மாசு சுப்பிரமணியம் சொல்லிட்டாரு. ஸோ போராட்டங்கள் இருந்தா சரி, எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த உறுப்பினர்கள், அந்த சங்க நிர்வாகிகள் தான். இவ்வளவு போராட்டம் நடக்குது. நம்ம இந்த சமூக போராளிகள்லாம் நிறைய இருந்தாங்களே அதிமுக, அவங்க ஆஃப் மோட், அமீர், இயக்குநர்கள் எல்லாம் வேற இருந்தாங்க. சூர்யா இருக்காரு, தோஜிகா, அவங்க எல்லாம் அவார்டு கொடுத்தாச்சு இல்லைங்க. ஏங்க வலைவராத சண்டைக்காரி படத்துக்கே அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம யோசிச்சு பாருங்க, அவங்க என்னமா இருக்கும். அதுவும் நடிக்கவே தெரியாத சேரன் வேற புகார் சொல்லிருக்காராமா, நான் எப்படியாப்பட்ட படம் எடுத்திருக்கிறேன். என்னங்க அவர் கோஷி சொல்லி பாரஞ்சித்து கூட சொல்லியிருக்காரு. என்னங்க என் படம் எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான்ட்டு. அதுவும் பாத்தீங்களா அந்த வெங்கட்டா திமுக அரசின் விருதை வாங்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். இல்ல அந்த வெங்கட்டா, அந்த போஸ் வெங்கட்டா, ஆமா இந்த பக்கம் வச்சுக்கோ அந்த பக்கம் வச்சுக்கோன்றாங்க. இப்படி ஏப்பா அந்த டானாக்காரன் படத்துல வந்து இவரு வந்து பாஸ்கர், MS பாஸ்கர் எவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு. அவருக்கெல்லாம் கொடுக்காம இவரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்களே அப்பா அப்படின்னு சொல்றக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ சப்ஜெக்ட் விட்டு வெளியே போய் நிற்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை பேசுறவங்கன்னு ஒரு வரணும் இல்லையா? ஆமா, அதுக்கு இந்த பிரச்சனை தனியா போயிட்டு இருக்கா. யாரா போராட்டம் பண்ணணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமா அந்த பிரச்சனை எல்லாம் கிளப்பணும்னு சொன்னா இது அவங்க எல்லாம் கிடையாதுங்க. 108 ஓட்டுநர் இருக்காங்க பாருங்க, அது திமுக சங்கம் இருக்கு. திமுக சங்கம் நம்ம போன வாட்டியே சொன்னோம். அது ஏதோ பேசி கீசி முடிப்பாங்கன்னு பார்த்தா நாங்க எங்க பேசுறது இருக்கிற பிரச்சனை திமுக டீல் அவுட் போடுங்க. என்னதான் நம்ம பயலுக அவனை என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சா போட்டுருக்கு. ஆனா அதில் உங்க பயலை கிடையாதுங்க. நாங்க பேரணி போயே தீர்வோம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து பேரணி துவங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டாவது நம்ம பயலுகள்னு சொல்லி திமுக வந்து சைலண்ட் ஆகாம வைலண்டா ஒர்க் பண்ணி ஏதாவது ஆஃப் பண்ணா உண்டு. இல்லைன்னா திமுக கொடியுடன் போராட்டம் பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்குதுங்க. அப்படியே டாஸ்மாக் பக்கம் வாங்க, அப்படியே டாஸ்மாக் யூட்டர்ன் பண்ணுமா. டாஸ்மாக் வந்து போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒண்டிக்கட்டையா நாங்கள் போராட்டம் பண்ணோம். இந்த வாட்டி ஃபேமிலிஸ் அப்படி போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு குடும்பம் இருக்கியா, ஆமா வயிறு இருக்கியா, பசிக்கும்யா அப்படின்னு சொல்லல. ஆமா 15 வருஷமா நாங்க வேலை செய்யறோங்க, இப்படியே தாங்க உட்காந்துருக்கோம். எங்களை ஒண்ணுமே நீங்க பண்ண மாட்டீங்க, பணி நிரந்தரம் பண்ண மாட்டீங்க. எவ்வளவு நாள் தான் அதை 10 ரூபா பாட்டிலுக்கே வச்சு நாங்க சம்பாதிச்சு நிற்கிறது. வேற ஏதோ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? வேலை பளு வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே ஒரு பாட்டில வந்து கொடுக்கணும், திரும்ப பாட்டில் வாங்கணும், அது உடையாம பார்க்கணும், எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால வந்து இவ்வளவு ப்ரெஷரா இருக்குது. அதனால வந்து ஃபேமிலிஸ் நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபேமிலிஸோட நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு போராட்டத்தை களத்துல இறங்கினா. சோ டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுடைய பெண்கள் வந்து பெருமையா நினைக்கிறாங்களா, என் புருஷன் டாஸ்மாக்ல வேலை செய்யறாரு, அவங்க போராட்டம் நடத்தி உரிமையை காக்க போறோம், அந்த வேலை நிரந்தரம் எங்களுக்கு வாங்கியே தீரணும் அப்படின்றாங்க. பட் என்ன பிரச்சனைனா, எப்போ ஒரு அரசு வரும்போது என்ன சொல்ல, டாஸ்மாக நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவன் மூடும் போது இவங்களோட நிலைப்பாடு என்ன இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமா இருக்குதுங்க. திராவிட மாடல் 2.0 அமையும் பட்சத்தில் அதற்கான முதன்மையான காரணியாக இருக்கக்கூடிய ஒரே காரணியாக விடியல் பயணம். அந்த விடியல் பயணத்தின் மூலமாக பயணித்த ஓஷி பயணம் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் மன்னிச்சாச்சு. நம்ம சொன்னோம் எப்ப நடந்தது? அதெல்லாம் கிடையாது சொன்னாங்க. அவர் வந்து அதை மெயின்டைன் பண்ணாரு. அதனாலதான் வந்து அந்த ஓட்டு அந்த விழுப்புரம் பக்கத்துல கொஞ்சம் சரிவடைஞ்சது. அதான் காரணம். வனவாசத்தை திருத்தணும், சிட்டி பாபுனுடைய சிறை வாழ்க்கை அப்படின்றலாம் பெருமையா அதெல்லாம் நாங்க எழுதியிருக்கிறோம். அந்த கண்டென்ட் அடுத்தது வருது. இந்த மாதிரி திருத்தப்பட்ட பதிப்புகள் நிறைய இருக்கும்போது ஓஷி எல்லாம் இங்க பேசக்கூடாது. திருத்திட்டோம். ஆமா, அவரே திரும்ப நம்ம திருத்தணும். சரி, ஓகே. அந்த விடியல் பயணத்தின் மூலமாக பலன் பெற்ற நெல்லை டவுன்ல இருந்து நெல்லை புது பஸ் ஸ்டாண்ட் ஏதோ வருது போல இருக்கு பஸ். அந்த பஸ்ல 2 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த நடத்துனர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மொத்தமா டிக்கெட்டை கழிச்சு ஒரு பெண்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த டிக்கெட் கடைசி வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அங்க பாருங்க தூர் வராததுனால நடுவுலயே தண்ணி நின்றுச்சு. அதுக்கப்புறம் போகல. அந்த நின்ன இடத்துல இருந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு, அந்த ஸ்டாப் வந்தோடனே இறங்கி போயிடுச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் இருந்தவங்க எல்லாம் கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் சென்று சேரவில்லை, டிக்கெட் சென்று சேரவில்லை. இதுல இடையில பாத்தீங்கன்னா கடமையே கண்ணான திராவிட அரசுக்கே சவால் விடக்கூடிய அளவுல ஒரு நேர்மையான டிக்கெட் செக்கர் பரிசோதகர் வந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டிக்கெட் வாங்கினா இவங்க 2 பேருக்கு டிக்கெட் இல்ல. இலவச பயணம் என்றாலும் டிக்கெட் எடுக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் இது அரச குற்றமாகும் அல்லவா? இது தவறுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் ஃபைன் போட்டு. ஆமாங்க, அதுல கணக்கு காட்டுறாங்களா, 6,88,000 பேர் வந்து பிரயாணம் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொன்னாங்கல்ல, ஒருத்தர் போறாங்க பார்த்தா 50 டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துறாங்க. அது தூரா போய் நம்ம விளையாடுறாங்க தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. யாருக்கு டிக்கெட்டோ அந்த இடத்துல நடத்துனர் கொடுக்கணும்ல. கணக்கு காட்டினாதான், அப்படி கணக்கு காட்டுறதா டிக்கெட் தான் கணக்கு காட்ட முடியும். நீங்க டிக்கெட் வாங்க போயிட்டு எப்படி கணக்கு காட்ட முடியும்? ஆமா, ஏன்னா ஆம்பளைங்களுக்கும் ஒரு ஓசி டிக்கெட் கொடுத்துட்டு ஓசி டிக்கெட் அவனுக்கு ஒண்ணு கொடுத்தலாம், பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா பஸ்ல ஏறும்போது மேல தொங்கிட்டோம்னா அவன் கிழிச்சுக்குவான், வேணுங்கிறது கிழிச்சுக்குவான். அந்த இதுல சலூன்ல தொங்க விட்டுருவாங்க, சவரம் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க.
இப்ப என்னன்னா அந்த செக்கர் வந்து 2 பேர்த்த பிடிச்சிட்டு 2 பேர் ஃபைன் போடாங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆ. துறை ரீதியா ஹை லெவல் வரைக்கும் போன உடனே அவங்க வந்து முழுமையான விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ. பரிசோதகர், ஓட்டுநர், நடத்துனர் எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறோம். எல்லா விசாரணை கூண்டுல நிறுத்தப்பட்டிருக்கிறார்களா? சரி. ரெண்டாவது, இதுக்கு ஃபைன் போட்டது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வார்னிங் கொடுத்து அடுத்த முறை இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றதுனால மன்னிப்பு கடிதம் கேட்டு வாங்கிட்டு திருப்பரங்குன்ற இஷ்யூவே நாங்க மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா இது ஃபைன் போட்டது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியும். இருந்தாலும் நடத்துனர் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாரா, இல்ல 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூரத்துக்கு நடந்து சென்று அந்த பயணிகளுக்கு எந்த நடத்துனருங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் போய் சென்னையில தாங்க. அப்படி நீ சென்னை பத்தி பேச, அது நடந்தது நெல்லையில. ஓ, நெல்லையா? நெல்லை அவங்கலாம் அந்த பஸ்ஸுக்குள்ளே 13 கிலோமீட்டர் நடப்பாங்க. ஒரு 2000-3000 இருந்தாலும் நடப்பாங்க. சென்னையில நீங்க இருக்கிற நடத்துனர்கள்லாம் ஒப்பிடக்கூடாதுன்றீங்க. ஆமா, இவங்கெல்லாம் வந்து ராச பரம்பரை. அதனால இவங்களை விட்டுருக்க. சோ அந்த நடத்துனர் வந்து டிக்கெட் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரியான பலவாறாக அக்கு வேறு ஆணி வேறாக ஆராயக்கூடிய தமிழகத்தினுடைய அந்த விசாரணை நடந்து போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இலவச டிக்கெட் வாங்காதனால ஃபைனா அப்படின்ற மாதிரி திராவிட மாடல் அரசின் மீது ஒரு கரும்புள்ளியாக இது நடந்து விட்டதோ அப்படின்ற மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த உரிமை தொகைன்னு இருக்கு பாருங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். ஓ, இன்னொரு கண் 1000 ரூபாய். அதாவது வந்து ஒரு பெண்மணியை வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எங்க பணம், உங்க புருஷன் வந்து குடிச்சு 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 வந்து பணத்தை செலவு பண்ணிட்டு வாங்கின கடனை அடைக்காம இருக்காம இப்படியா அப்படின்னு ஒரே சவுண்டு கூட அந்த அம்மா உடனே வீட்டுக்குள்ள போய் அந்த சேமிப்பை கொண்டு வந்து அவர் கையில இதா வச்சு மூஞ்சில தூக்கி எறிஞ்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவன் குடிச்சனால தாண்டா இந்த பணத்தை சேர்த்த முடியாம போச்சு, அவன் குடிக்காம இருந்தானதான் பணம் சேர்த்து வச்சிருப்பான்ல அப்படின்னு கேட்டிருந்தா அந்த விளம்பரத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். ஆனா அப்படியெல்லாம் நாங்க மகளிருக்கு வந்து அவன் குடிக்காம இருக்கிறதுக்கு அரசு என்ன செஞ்சுது? அது ஒண்ணும் செய்யவே இல்லையே. இந்த 1000 ரூபாய் மருமகன் அங்கதான் செலவு பண்ணிருக்கான் மருமகமா அப்படின்னு பார்த்தா, இவர் கோவி செழியன் அவர் சொல்லியிருக்காரு, கிராமங்கள்லாம் செழிப்பா இருக்குதுங்க. அதாவது ஒரு தலைக்கு தங்கம் விலை ஏன் ஏறிச்சு? இதனாலதான் வாங்கி வாங்கி எல்லாம் வர்ற காசுக்கு டெய்லி 1/4 கிலோ வாங்கினா என்ன பண்ண முடியும்? கத்திரிக்காய் விட அதிகம் வாங்குறாங்க போடுறத பாத்தீங்கன்னா 2500 பேர் இருக்காங்க ஒரு கிராமத்துல. ஒரு பெண்மணிக்கு 1000 ரூபான்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் ரூபாய் ஒரு கிராமத்துல 2.5 லட்சம் ரூபாய் அப்படியே புழங்குதுங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டாரு. 1000 ரூபானா 2500 பேருக்கு கணக்கு போடுங்களேன். 25 லட்சம். சரி, ஓகே, நீங்க கணக்கு போடுங்க. சொன்னா கரெக்டா தானே இருக்கும். ஏங்க அவ மினிஸ்டரா சொல்றா, நீ வந்து அந்த கணக்குல வந்து சந்தேகப்படக்கூடாது. அதனால 2.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு கிராமத்துல அப்படி புழங்குது. மீன் மார்க்கெட்ல புழங்குது, மளிகை கடையில முழங்குது, எண்ணெய் கடையில புழங்குது, எல்லாம் புழங்குது. ஸோ எல்லாம் சுபிட்சமா இருக்காங்க. கறிக்கடையில புழங்குதுன்றார். ஆனா எல்லா இடத்துலயும் புழங்குதுன்னு அந்த 1000 ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. செலவழிக்கிறாங்க தீர மாட்டேங்குதுன்னா பாத்துங்க. அது இல்லாம மீதி எடுத்து போய் பேங்க்ல வேற போடுறாங்க, பேங்கே மூழ்கி போயிடுதான். அவ்வளவு அமௌண்ட், இவ்வளவு அமௌண்டான பேங்க் இவ்வளவு அமௌண்ட் பணம் நிறைய வருதுன்னு சொல்லி வட்டியை குறைச்சிட்டாங்க. ஆமா, இப்ப என்ன பண்றதே தெரியாம இருக்காங்க. சோ அவ்வளவு அமௌண்ட் வந்து போடுறதுனால நீங்க பேங்க் போனாலே கொஞ்சம் அப்படியே பணத்தை எடுத்துட்டு போப்பா, இங்க ரொம்ப குப்பையா இருக்கு, அது 2 கட்ட பையில கொண்டு போறாங்க, போட்டு கொடுத்துறாங்க. கட்ட பையில கொண்டு போய் கொடுக்குற லெவலுக்கு இருக்குது அப்படின்னு கோவி சொல்லியிருக்காரு. அது இல்லாம சொல்லியிருக்கோம், இப்படி எல்லாம் இருக்கும்போது மோடி அமித்ஷாவெல்லாம் தமிழகத்தில் காலை வைக்கவே முடியாது. 1000 சொல்லிருக்காங்க. 1000 மோடி, 1000 அமித்ஷா, 1000 எடப்பாடி கே பழனிசாமி, யார் வந்தாலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த 1000 ரூபாய் தான் வந்து இந்த ஆட்சி மிகப்பெரிய செல்வந்தர்களா ஆக்கி இருக்குது பெண்களை அப்படின்னு இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு இருந்தா ஏதாவது கமெண்ட்ல போடுங்க, யார் குடும்பமாவது உருப்பிட்டு அந்த 1000 ரூபாய் வாங்கி. மிசாவில் கைதாகி 50 ஆண்டுகள், சிறை புகுந்த நெருப்பு, திராவிட மாடலின் சிறப்பு, மலிவு விலை ஆந்திரா பருப்பு. நம்ம மலிவு விலை சரக்குன்னு நினைச்சு சொல்ல வரும்போது சரி, இதற்கு மேல் இல்லை, இதற்கு சிறப்பு அப்படின்ற மாதிரி பலவாறாக போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்டென்ட்டே கிடைக்காம ரொம்ப ட்ரையா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான் அண்ணாமலன் கிடைச்ச மாதிரி. இன்னொரு கண்டென்ட்டா இந்த 50வது ஆண்டு சிறை புகுந்த நெருப்பு அப்படிங்கிற கண்காட்சி எல்லாம் போட்டாங்க போன வருஷம். அப்படியே உட்காந்து இருக்கிற மாதிரி, அப்படி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அதெல்லாம் போட்டோ எடுத்து இது மாதிரிதான் இடத்துலாம் இருந்தேன் அப்படிலாம் சொன்னாருங்க அவரு. ஆர்டிகிள் போட்டிருக்காங்க, ரத்தம் சொட்ட சொட்ட நகமும் சதையுமா ஒரு கதை எடுக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு திரைப்படம் எடுக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் பிடிச்ச சட்னி வேற இதை வேற எடுத்துட்டு போறாங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஒண்ணு எடுத்து பராசக்தி முடிச்சிட்டோம் கதையை, விருது வாங்கிட்டாங்களா. தேசிய விருதே கிடைக்கும். அது மாதிரி ஆரம்பிச்சு ஆஸ்கார், வாட் ஆர் யூ டாக்கிங், ஆஸ்காரே கிடைக்கும். அடுத்து இந்த பக்கம் பாஞ்சிட போறாங்க. நீங்க வேற அதெல்லாம் சொல்லி எதை கலப்பி விடாதீங்க. என்னன்னா 2/2/1976 வருஷம் சரியா சொல்றேன்னா சரி சொல்லுங்க. அது திராவிட வரலாறு ஐயா மன்னிச்சுக்கீங்க, ஆண்டு தப்பா, ஆனா 2/2 அது மட்டும் எங்களுக்கு தெரியல. அப்போது முதலமைச்சராக இருந்தவரிடம் வந்து கேக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்றாரு. ஆனா இல்ல,
நான் உங்க மகனை தான் அரெஸ்ட் பண்ணோம், ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரு பிரச்சாரத்து வெளியூர் போயிருக்காரு, வாங்க அடுத்து நாளைக்கு வாங்க சொல்லிடுறேன் சொன்னா, அதே மாதிரி நாளைக்கு சொன்னோன்னே மறுபடியும் அவர் கூட்டு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. போய் சிறையில போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்ன தண்ணியா வரல அடி பைப்ல. அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரை அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா மிஸ்ஸான ஒரு புக்கு வருது பாருங்க. ஆமா, அந்த புக்ல ஒரு பேரே இல்லைங்க. அந்த புக்ல ஒரு பேரே இல்ல. ஆமா, பேரே 50வது பொன்விழா ஆண்டு இல்லாத நிகழ்ச்சிகள்லாம் நீங்க வந்து திருவிழா கொண்டா என்னங்க பண்ண முடியும்? எல்லா வரலாறுகளும் அப்படிதான் பண்ணா. திருத்தப்பட்ட வரலாறு நாங்க இந்த யுனெஸ்கோ வந்து ஈவேரா கொடுத்தாங்க அவார்டுன்ற மாதிரி தானா, அதே மாதிரி இது ஒரு கொடுத்துருக்காங்க மிசான்ட்டு. அண்ணாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, அவரு கடவுள் மறுப்பாளரு. நாங்க இப்ப அண்ணா நினைவு நாள்ல நாங்க என்னென்ன பண்றோம்? ஆமா, அவரை கும்பிடுறோம், கோயில் அன்னதானம் பண்றோம். தவச சோத்தை வந்து ஏன்டா கோயில்ல போறீங்கன்னு கேட்கற லெவலுக்கு ஆகி போச்சு இல்லையா? அது ஊரு அதாவது கடத்தேங்காய் எடுத்து வள்ளிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கணக்கா இந்து சமய அறநிலையத்துறையுடைய காசு எடுத்து அன்னதானம் இப்ப படுலு போட்டு அதுக்கப்புறம் சொல்றானுங்க, இந்த பணமே எல்லாம் கோயில் பணம், அவரும் நம்பிக்கையில தவச சொத்தை ஏன்டா போடுறீங்க அப்படின்னு கேட்கற லெவல்ல இருக்கு. அது மட்டும் என்ன பகுத்தறிவா பேசுற நீங்க, இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. ஆனா எனக்கு தெரிந்த வரையில வித்யாசாகர் ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தாங்க. அந்த வித்யாசாகர் காவல்துறை அதிகாரி வந்து ஸ்டாலினை வச்சு குமுறுன்னு குமுறாருங்க. அவர் தான் வித்யாசாகர்ன்றவர். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தப்புறம் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு பல்வேறு துறையில மாற்றப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்கு. பட் வித்யாசாகர் வந்து கொஞ்சம் பல்வேறு நிகழ்வுகளுக்கு காரணமாக அந்த நிகழ்வு நடைபெற்றிருந்து சொல்லப்பட்டது. அந்த வித்யாசாகர் குடும்பத்துக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டதுனால தான் இதெல்லாம் தாக்குதல் நடைபெற்றிருந்து சொல்லப்பட்டது. அது என்ன பிரச்சனையும் உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும், அதை நம்ம சொல்ல தேவையில்லை பொது வெளியில. அதனால அந்த வித்யாசாகர் அடித்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டு அப்போ கூட முட்டி சிப்பி வந்து கயின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸோ இது மாதிரி சம்பவங்கள் இருப்பதும் கூட. ஆனா அவருக்காக கடைசி வரைக்கும் அவர் மிஸ்ஸாவில கைதாகலன்னு சொல்லியாச்சு. அப்ப எதுக்காக கைதானாரு? அதுதான் நான் சொல்லன்றேன். அப்ப திருப்பி சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அது சம்பவமே வேற. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடலாம், அதாவது இந்த அரசியல் பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் போடலாம். ஆனா அது மட்டுமல்ல, இவருக்காக சிறைச்சாலையில வந்து பல பேர் அடிபட்டாங்க, பல பேர் தங்க உண்ணீரை நீத்தார்கள், அவங்க குடும்பம் நெடுத்தல இருக்குதுன்னு பல பேருக்கு தெரியும். எப்படி ராஜராஜ சோழன் தமிழ் பேர் இல்ல அப்படின்ற அந்த கதையை கட்டி விடுறாங்களோ, அதே போலதான் இந்த கதையை நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் இதுதான் வரலாறுன்னு நினைச்சு போற்றி துதித்து பாடுவார்கள். ஏற்கனவே இந்த நீங்க சொல்றீங்க ராஜராஜ சோழன் வந்து, ஆனா அருள்மொழிவர்மன்ற பேர் இருக்குல்ல, அது தமிழ் பேர் தானே எல்லாம் சொல்லுவாங்க. அதையே உங்களால் வாய்க்கு வர மாட்டேங்குது. ஏன்னா இவரோட சேர்ந்த இயக்குனர் தான் ஒரு வாட்டி இதை பற்றி ராஜராஜ சோழனை பற்றி மிகவும் இழிவாகலாம் பேசக்கூடிய சூழ்நிலை. ஏன் நீங்கள் போயிட்டு வட இந்தியாவில் போயிட்டு மகாராஷ்டிராவில் போயிட்டு வீர சிவாஜியை பற்றி ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வெளியே வர முடியுமாங்க, சாம்ராட் சிவாஜியை பற்றி? ஆனால் தமிழகத்தில் அந்த சிவாஜிக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய வீரனாக பார்க்கக்கூடிய ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் மிக கேவலமாக பேசக்கூடிய சூழ்நிலை தான் இந்த திராவிட மாடல் அரசுல இருக்கக்கூடிய கூட்டணி. இல்ல இது அவராவே பேசினாரா இல்ல அவருக்கான இது அசைன்மெண்டா? ஏன்னா தேர்தல் நேரத்துல இது கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். திமுக வருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு சாராரினுடைய வாக்குகளை பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு மறைமுக புரோபகண்டாவா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வருது. ஏன்னா இந்த நேரத்துல மறைந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வரலாறுகளை தவறா திரிச்சு அவருக்கு கிட்டத்தட்ட 40 பக்கம் பேரு பக்கமா இருக்கு, கடாரம் கொண்டான்லாம் இருக்கு, கம்போடியா வரைக்கும் போயிருக்காரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் லாங்குவேஜ் என்ன, அவங்க எப்படி கூப்பிடுவாங்க நம்ம அருள்மொழிவர்மனை? கடற்படை இருக்குது, அவர் கடற்படை வச்சிருக்காங்க, மத்திய அரசு வந்து கடற்படையை திறந்திருக்காங்க ராஜராஜ சோழன் பேர்ல. ஸோ பல்வேறு நிகழ்வு இருந்தாலும் ஏன் நமது ராஜராஜ சோழன் போன்ற மாவீரர்களை கொச்சைப்படுத்துவதே உங்கள் பணியாக இருக்கிறது என்ற கேள்வியாக. இப்போ அருவாள் வெட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வ சாதாரணமா ஒரு நிகழ்வா ஏற்பட்டுருச்சு. விழுப்புரத்துல ஒரு நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர். பென்சில் சீவரத்துக்குலாம் அருவாள் தான் சீவரம். ஆமாம், அன்னைக்கு சினிமாவில் பார்த்தெல்லாம் பேசினீங்க. சிவலப்பேரி பாண்டி இந்த படம்லாம் பார்த்து இங்கே கெட்டு தான் போயிருக்காங்க போல தெரியல. ஆனால் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் விருது கடந்த ஆண்டு வாங்கியிருக்காரு. அவரை வந்து அருவாளில் வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு அவர் 12 தையில் அவர் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு ஒரு மாதிரி தப்பிச்சுட்டு வந்திருக்காரு. பட் ஏன் இந்த கலாச்சாரம் திராவிட மாடல் அரசுல அப்படின்னு கேட்க வேண்டிய. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரிசா வந்து அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா நம்ம டெய்லி தான் கேட்டுக்கிறோம். அந்த திருத்தணிக்க மேட்ரு. பீகார் அவங்க பெரிய அந்த 3 பேர் உடலையும் இப்பதான் அனுப்ப போறாங்களா, எந்தவித செலவும் இல்லாமல் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அவர் உடலை அனுப்பி வைக்கப்படும். இதுதான் திராவிட மாடல் அரசு. கொலையும் பண்ணிட்டு செத்ததுக்கு இதுக்கு வந்து நீங்க இவ்வளவு ஒரு பில்டப்ல நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் வந்து மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இங்க வந்து அந்த கலாச்சாரம் இப்போ இது கூட நீங்க பாத்தீங்கன்னா போதை போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து இருந்துதான் இருக்கும். அதனால அது போன்ற விஷயங்கள் தான் தமிழகத்துல அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்குது. இதற்கான முற்றுப்புள்ளி திராவிட மாடல் அரசு வைக்குமானா
அது கேள்விக்குறியா தான் இருக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி. நன்றி.